பிரேமா, டிஹெச்எஸ் வந்து நியூ ரூல் ஃபெடரல் ரெஜிஸ்டரில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதனால் வீசாவில் இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆக போகுதுன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து வீசாவில் உள்ளவங்களுக்கு இம்பேக்ட் ஆக போகுது. புது ரூல் இது அப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது ஒயிட் ஹவுஸோட OMB டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு 30 or 60 days அமலாக்க வேண்டியது தான். கண்டிப்பாக அமலாக்க போகிறாங்க. ஸோ நோ டவுட். ஸோ இது யாரெல்லாம் இம்பேக்ட் ஆக போகுது, மிக முக்கியமாக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணணும். பிகாஸ் இங்கேருந்து நமக்கு 60 நாள் வந்து டைம் இருக்குது. ஸோ அந்த 60 நாள் டைமுக்குள்ளே பழைய ரூல் தான் அப்ளை ஆக போகுது. ஸோ நீங்கள் சில விஷயங்கள் இப்படியே பண்ணுறதுனால இதோட இம்பேக்ட் வந்து தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு வீடியோவாக இருக்க போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபெட்னாவோட ஈவெண்ட் வருது 2, 3, 4. மறக்காமல் உங்களோட கேலண்டரில் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆமாம், எடிசன் நடக்க போகுது நியூ ஜெர்சியில். ஸோ 2, 3, 4 அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து லாங் வீக்கெண்டாக வருது இல்லையா? ஏன்னா அமெரிக்காவோட 250வது சுதந்திர தினம் ஜூலை 4 வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு லாங் வீக்கெண்டாக வருது. சப்போஸ் நீங்கள் வந்து நியூ ஜெர்சி, நியூயார்க்கில் ட்ராவல் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தால், இல்லை அந்த ஏரியாவில் இருந்தாலுமே 2, 3, 4 குறித்து வச்சிங்க. வட அமெரிக்கா தமிழ் பேரவை ஃபெட்னாவோட 39வது ஒரு பெருவிழா. இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்ஸில் இது ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷோட லைவ் கான்சர்ட் நடக்குது. நிறைய வந்து தமிழ் சினிமாலேருந்து வராங்க, நிறைய வந்து எழுத்தாளர்கள் வராங்க, பட்டிமன்றம், கரெக்ட், பட்டிமன்றம், இலக்கிய கூட்டம், நிறைய விவாத மேடை, நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய விழாவை தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா எடிசனில் 2, 3, 4 விழாவில் அட்டன் பண்ணுங்கள். பிரேமா, இது யாரெல்லாம் இம்பேக்ட் ஆக போகிறாங்க? இதில் வந்து மெயினாக இம்பேக்ட் ஆக போகிறது யாருன்னா, பிரைமரியாக வந்து எஃப் விசா, ஜே விசா, ஐ விசா. இப்படி பார்க்கும்போது நம்ம மக்கள் இந்தியர்கள், அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் நிறைய இருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரியில் பார்க்கும்போது எஃப் விசா, ஆஃபீஸர், ஸ்டூடெண்ட் விசா எக்கச்சக்க பேர் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஜே விசா, அகாடமிக் விசா இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 விசா வந்து மேஜர் இம்பேக்ட் பண்ண போது. ஐ விசாங்க வந்து என்டர்டைன்மெண்ட் மீடியா விசா கொடுக்குறாங்க. ஸோ அதில் நான் நிறைய மக்களை பார்த்ததில்ல. ஸோ எஃப் விசாலையும் ஜே விசாலையும் என்னென்ன சேஞ்ச் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த 2 விசாக்கும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க? மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ், டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ். அதை வந்து மாற்றிட்டு ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் கொடுக்குறாங்க. இன்னும் க்ளீனாக சொல்லணும்னா, இப்போ யாராவது எஃப் விசாவில் உள்ளே வராங்க, போட்டா வெண்டியில் வரும்போது அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் I-20 எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா I-94ல் ஒரு நொட்டேஷன் கொடுப்பாங்க. அதாவது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது அந்த I-94ல் ஒரு ஃபிக்ஸ்டு பீரியட் இருக்காது. இந்த I-94 2 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு அப்படி இருக்காது. ஆஸ் லாங் அஸ் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது I-94ல் இருக்கும். ஸோ உள்ளே வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் F1ல் வந்து உள்ளே வராங்க, ஒரு பேச்சுலர் படிக்க வராங்கன்னா 4 வருஷம் பேச்சுலர் படித்த பிறகு திரும்ப நீங்கள் இங்கேயே இருந்து நீங்கள் வெளிலலாம் கூட போகலாம். இங்கே இருந்து நீங்கள் ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம். டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, DSO. அவங்களே வந்து SEVISன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தில் தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி, அவங்க யார், இன்னார், எங்கேருந்து வந்திருக்காங்க, எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன அகாடமிக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எத்தனை I-20s இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் DSOவே அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணால் அவங்க வந்து திரும்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, USCSட்ட போய்ட்டு எனக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ரூல் பிரகாரம் அவங்க அப்படியே சப்போஸ் வந்து பேச்சுலர் முடிச்சுட்டு அடுத்த மாஸ்டர்ஸ் பண்ணால் பண்ணலாம், மாஸ்டர் முடிச்சுட்டு PhD பண்ணலாம். இந்த மாதிரி வந்து I-94ல் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்னு நோட்டேஷன் இருக்கிறதுனால இந்த ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் வந்து எஃப் விசாவில் இருக்குது. அதை தான் இப்போ மாற்றுறாங்க. இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? இப்போ நான் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் கட்டுக்கடங்காத அந்த ஒரு டியூரேஷன் கொடுக்குது இல்லையா? நீ வந்து 4 வருஷம், 6 வருஷம், 9 வருஷம், எத்தனை வருஷம் வேணாலுமே இருந்துக்கலாம். ஆஸ் லாங் அஸ் நீ PhD வரைக்குமே இருந்துக்கலாம், நீ பேச்சுலர் ஆரம்பிச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் 4 வருஷம் தான் கொடுக்க முடியும், ரைட்? மேக்ஸிமம். அதாவது இப்போ இந்த ரூல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் யாராவது உள்ளே வராங்க எஃப் விசாவில், மாஸ்டர்ஸ் படிக்க வராங்க, ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ்னால் 2 வருஷம் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே வந்துட்டு 2 வருஷத்தில் இருந்துட்டு சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், OPTயோ இல்லை ஸ்டெம் OPTயோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை கோர்ஸ் வந்து சப்போஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் USCSட்ட I-539 போகணும். அதாவது நம்ம நிறையா B1, B2 விசா, H4 விசாக்கெலாம் எக்ஸ்டென்ஷன் போடுறதுக்காக போவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போகணும், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே. USCS தான் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ DSOவோட பங்கு என்னவாக இருக்குன்னா, அவங்க SEVISல அப்டேட் பண்ணிவிட்டு I-20ஸை கொடுத்துருவாங்க. ஆனால் USCS தான் உங்கள் ஸ்டேவை அப்ரூவ் பண்ணும். ஸோ அவங்க வந்து I-94 கொடுப்பாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இப்போ? ரைட். ஏன் கஷ்டமாக இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் அந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது. ஸோ நாளைக்கு என்ன போகுது, நீங்கள் USCSட்ட போய் ஆகணும், ரைட்? I-539 போய்ட்டு ப்ளஸ் பயோமெட்ரிக்ஸ் இருக்குது.
அந்த பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு அந்த டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஃபைலிங் ஃபீ I-539 ஃபைலிங் ஃபீ இருக்குது, அது வேறு விஷயம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பேர்டனாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த புகுத்துறாங்க, அந்த ஒரு பேர்டனாக இருக்க போது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஆல்ரெடி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இல்லைல்ல இது. நல்ல கொஸ்டின். இப்போ யாரோ வந்திருக்காங்கப்பா, ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ள வராங்க. அப்போ அந்த நோட்டேஷன் இருக்குது, டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ். அவங்க இப்போ வந்து F1 மாஸ்டர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. OPT அப்ளை பண்ணும்போது அவங்க நேராக USCIS தான் போய் ஆகணும். பிகாஸ் இந்த ரூல் அமலாக்கப்பட்ட பிறகு DSOக்கு அந்த பவர் இருக்காது, ரைட்? அந்த பவர் அப்படியே USCIS ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிளாக ஆக போகுது. அது மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சு OPTயில் இருக்கீங்க, இல்லை OPT முடிச்சு STEM OPT, இப்போ எந்த ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்சாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் போய் ஆகணும். அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ அப்ரூவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். DSOங்கும் போது உங்களுக்கு டிக்ளைன் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேற USCISன்னு இருக்கும்போது டிக்ளைன் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் எல்லாருக்கும் டிக்ளைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு, மிக முக்கியமாக சோஷியல் மீடியா வெட்டிங்லாம் பார்த்துட்டு, இவர்களால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. வேற என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னா வந்து இப்போக்கி நான் சொன்னேன் இல்லையா, பேச்சஸாக வராங்க, அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, PhD பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. சில நேரங்களில் நான் நிறையா மக்களை பார்த்துருக்கேன், இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை வேலை கிடைக்குன்னா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கன்னா, இன்னொரு மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. பட் இப்போ அந்த சேஞ்சஸ், அதாவது அந்த ரெகுலேஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் வந்து கோர்ஸ் மாற்றுறீங்களோ அது ஹையர் லெவலாக தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் பேச்சுலர் முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப ஒரு பேச்சுலர் கோர்ஸ்லாம் பண்ண முடியாது, மாஸ்டர்ஸ் தான் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் மாஸ்டர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மாஸ்டர்ஸில் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ் எடுக்கலாம். பட் இந்த ரெகுலேஷன் வந்த பிறகு நீங்கள் மாஸ்டர்ஸில் இன்னொரு மாஸ்டர்ஸ் எடுக்க முடியாது. நீங்கள் அதை விட ஹையர் டிகிரி தான் போய் ஆகணும். எதிர் PhD டாக்டரேட் தான் பண்ணி ஆகணும், டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி, இல்லை வந்து டாக்டரேட் ஆஃப் சயின்ஸ், டாக்டரேட் ஆஃப் எஜுகேஷன், இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். தவிர நீங்கள் அதே கோர்ஸில் இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வரப்போகுது. ஈவன் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு செமஸ்டர் வந்து இப்போ முடிக்காமல் என்ன பார்ப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓகே ஜாப் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இப்போ சரியில்லைனா நம்ம இப்போ முடிக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி முடிக்கலாம்னா நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆமாம், அஃப்கோர்ஸ், பிகாஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க DSOவே I-20s வந்து அப்டேட் பண்ணிவிட்டு சேவிஸில் அப்டேட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்டேவை வந்து ஆத்தரைஸ்டாக மாற்ற முடியும். அதுக்கான பவர் வந்து இன்றைக்கி DSOட்ட இருந்தது, இனிமேல் அது USCISட்ட போகுது. சப்போஸ் யாராவது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா வேறு வழி இல்லை, I-539 போட்டுட்டு அங்கே போயிட்டு தான் வாங்க முடியும். இது பெருசாக செக் வச்ச மாதிரி தான் இருக்குல்ல. கரெக்டு. ஸோ இந்த மாதிரியான லூப் ஹோல்ஸ் இருக்கிறதெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரு செக்கு. ப்ளஸ் நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கே சமீப காலமாக சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டத்திலாம் ஈடுபட்டாங்க, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணல. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களோட என்ன பெரும் பிரச்சனை இருக்குன்னா, நம்மள்ட்ட ஒரு தடவை ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு நம்மள்ட்ட திரும்ப வர்றதே கிடையாது. அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணிட்டு மக்கள் வந்து DSO யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்தால் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட ஸ்டேவை அப்படியே அப்ரூவ்டாக கட் பண்ணிட்டு அனுப்பலாம், ரைட்? ஸோ அதுதான் வந்து அவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த சேஞ்சஸுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் வந்திருக்கு, பெரிய செக்கும். சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா, மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, OPT STEM OPT முடியறதுக்குள்ள, அதாவது OPT STEM OPTலே மக்களோட, அதாவது வந்து இங்கே வந்திருக்க மாணவிகளோட எய்ம் என்னவாக இருக்குன்னா, நம்ம வந்து H1Bக்குள்ளே உள்ளே போயிடணும். ஸோ ரைட், இப்போ வந்து 100K ஃபீ இருக்கிறதா நிறைய H1Bs வரதில்லை ரிலேட்டிவாக. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து H1B இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிக் ஆகிற ஆப்ஷன் அதிகமாக இருக்கும். பட் அதுதான் வந்து எய்மாக இருக்குது. அப்படி அந்த 3 வருஷம் இல்லையா, OPT ப்ளஸ் STEM OPTஸில் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வேளை கிடைக்கலனா STEM OPT முடிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் வந்து கிரேஸ் பீரியட் 60 நாள் கொடுக்குறாங்க. அதாவது STEM OPT முடிஞ்ச பிறகும் 60 நாள் கிரேஸ் பீரியட் நீங்கள் இங்கே இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போட்டு கூட பிக் ஆகலான்னு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து 30 நாள் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸுமே வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் தான் வந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது எப்போலேருந்து அப்ளை ஆகுது? ரைட். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஃபெடரல் ரெஜிஸ்டரில் இந்த ரெகுலேஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இதை தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ திரும்ப வந்து இதை வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு இந்த வீக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ண நாள்லேருந்து கமெண்ட் பீரியட் ஐ திங்க் 30 or 60 டேஸ் விடுவாங்க. எனக்கு எவ்வளோ நாள் விட போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை 30 நாள் விட்டால் இங்கேருந்து 30 நாள் அப்புறம் அமலாக்கப்பட்டோம், 60 நாளுக்கு அப்புறம் அமலாக்கப்பட்டோம்.
ஸோ இது அமலாக்கப்பட்டது தான் எஃபெக்டிவ் டேட்லேருந்து தான் இந்த ஒரு சேஞ்சஸ்லாம் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் பழைய சேஞ்சஸ் தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓபிடி எக்ஸ்டெண்ட் பண்ணும், இல்லை ஓபிடி டு ஸ்டெம் ஓபிடிசி ஏதோ ஒன்று பண்ணணும்னா ப்ளீஸ் இப்போவே பண்ணிடுங்க. தயவு செஞ்சு காலம் கடத்தாதீங்க. அதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தது. பிகாஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, பவர் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, ஸோ என்னென்ன மாதிரியான அப்ரூவல் சேஞ்ச் ஆக போகுது. மிக முக்கியமாக அப்ரூவல் சேஞ்ச் ஆக போகிறத விட அந்த டைம் டியூரேஷன் அதிகமாக போகுது. அப்ரூவ் ஆகிற டைம் டியூரேஷன் அதிகமாக போகுது. பயோமெட்ரிக்ஸ் உள்ளே வர்றதுனால ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்கரேஜ் பண்ணுறேன், இஃப் பாசிபிள் உங்களால் இப்போ சப்போஸ் நீங்கள் ஸ்டேட்டஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா டிலே பண்ணாமல் இப்போவே பண்ணிவிடுங்க. ரைட்? இது வந்து பெரும்பாலும் வந்து எஃப் விசா, ஜே விசா அதுதான் நம்ம மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஐ விசாவில் இல்லை. பட் இந்த 3 விசா தான் இம்பாக்ட் ஆக போகுது. பிரேமா, இதில் டிபெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்திருக்கு? இல்லை, இப்போ டிபெண்டன்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ F1 F2 இருக்காங்க, இல்லை J1 J2 இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து I-539 போய் ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கான அந்த டேட்டுமே வந்து ஃபிக்ஸாக தான் கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ திரும்ப வந்து இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்க I-539 போயிட்டு புது I-94 வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ அந்த சேஞ்சஸ் அவங்களுக்குமே இருக்குது. ஆப்வியஸாக அவங்களுக்குமே வந்து பயோமெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இது எஃபெக்டிவ் ஆன பிறகு உள்ளே வர எல்லாருக்குமே வந்து சிபிபி ஆஃபீஸரே அந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸுங்கிற நோட்டேஷன்லாம் இருக்காது. வேற ஃபிக்ஸ்டு டேட் போட்டு தான் அனுப்புவாங்க. மேக்ஸிமம் 4 இயர்ஸ் கொடுக்கலாம். இல்லை அது எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அது கொடுக்கலாம். பட் சீலிங் வந்து 4 இயர்ஸ் ஆகி மேலே வந்து போக மாட்டாங்க. சப்போஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பேச்சுலர் டிகிரி 5 இயர்ஸ் வச்சுருந்தா கூட, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், ஸோ 5 இயர்ஸ் பண்ண போகிறேன்னு வந்தால் கூட அவங்க 4 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. 4th இயர் முடியல அவங்க எக்ஸ்டென்ஷன் போட்டு தான் 5th இயர் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் I-539 போய். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்த பிறகு இந்த மாதிரி வந்து இருக்க போகுது மக்களே. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க, இல்லை ஸ்டூடெண்ட் விசாவில் வரப்போகிறதா பிளான் இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இது இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.